ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து நம்ம சன் பிக்சர்லேருந்து விட்டுருக்குறாங்க. ஸோ அட்லியோட அடுத்த படத்தோட ஒரு ப்ரொமோஷன் மாதிரி விட்டுருக்குறாங்க. அட்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 படம் பண்ணிட்டு இருக்காரு. இது அவருக்கு 6வது படம் இல்லையா? ஒரு ஷார்ட் ஃபிலிமோட சேர்த்து அது மாதிரி தான் விக்கிபீடியா ஷார்ட் ஃபிலிம் நான் இது ஒன்று பார்த்ததே இல்லை. ஸோ 3 படம் அதில் வந்து நம்ம தளபதியை வச்சு பண்ணி பெடல் எடுத்துருப்பாரு. ராஜா ராணி தான் அவரோட முதல் படம், எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் படம் ஷாருக் கானை வச்சு ஜவான் பண்ணி பயங்கரமான ஒரு ஹிட் அங்கே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய புகழ் வந்து பாலிவுட்ல வேற லெவலில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேசிலேருந்து ஒரு அழைப்பு போயிடுச்சு போல இருக்கு. அடுத்தபடி எனக்கு பண்றீங்களா அப்படின்னு நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் கேட்டிருப்பாரு என்னமோ தெரியல. அவருக்காக ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நேராக போய் சன் பிக்சர்ட்ட போய் கொடுக்க, அது அவர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே, இவங்கள்ட்ட போய் காய்ச்சிட்டு கேளுங்கன்னு கேட்க, அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு அழகாக ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி அதை நம்ம கிட்ட கொடுக்க, இப்போ நம்ம அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு காத்து கொண்டு இருக்க, பார்த்துட்டு வந்துருவோமா? ஐயப்பா ஐயப்பா, எவ்வளோ பேச்சு பேச வேண்டியதாக இருக்கு. ரெடி, 1 2 3 ஆக்ஷன். வா 6 ஹாய் அல்லு அர்ஜுன். தாண்டியாச்சு. யூஎஸ்ஏ போயிட்டாங்க. ஏலாம் ஓ சூப்பர். I just got done reading the script and I gotta say my head is still spinning. Hey, You read the script, what did you think about it? The script is seriously unlike anything I've ever read. It is the best of the best of what I would ever want to create. it's It's amazing. amazing, yeah, right? So it's just the action. And it's just like one thing after another where I'm like, oh my god, oh wow. வேற Reading லெவல். through it, very excited about all the creature potential, all the different character potential. I cannot wait to be a part of this. I can't wait to see what his vision does. The story is unbelievable. அன்பிளவபிள். அப்போ பயங்கரமா இருக்கு உங்களுக்கு அட்லியே விட அடுத்த படம். ஓ இங்க வரியா மங்கி நடக்கிறது இப்படிதான் பண்றாங்களா? வாவ், ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அட்லி ஃபிலிம் டபுள் 22 படமா? பரவாயில்ல, 22வது படம், 26வது படம். ஹீரோ மரணம் மோசம் இருக்கும் போல இருக்கே படம். என்னடா ஒவ்வொரு படமும் இப்படி நாளுக்கு நாள் நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஹைப்பை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி எங்களோட இது பண்ணுறது? அட்லி ஓகே, அட்லியை பற்றி 1000 பேர் 1000 என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு, இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு, அவர் ஒரு காப்பி மன்னன் அப்படி இப்படி லொட்டு லூசுக்குன்னு போட்டாலும், நீங்கள் போடுறத சொல்லிட்டு போகடா. நான் போக வேண்டிய இடத்த, தொட வேண்டிய இடத்த, என்னோட அச்சீவ்மெண்ட் அங்கே இருக்கடா, அங்கே போய் நின்னதுக்கப்புறம் திருப்பி பார்ப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரியே அவருடைய அடுத்த ஒரு விஷயம்லாம் பண்ணுறது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. பாலிவுட்லேயும் பார்த்தீங்கன்னா அட்லியோட கால் ஷீட்டு அவருக்காக வந்து அடுத்த படத்தை பண்ணணும், அவர் கூட ஒரு படமாவது பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் நினைக்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அணியில் இப்போ ரீசெண்டாக கூட எல்லாருக்கும் தெரியும், அம்பானியோட வீட்டோட ஒரு விசேஷத்தில் நம்மளோட கோலிவுட்லேருந்து ஒரு ஆக்டர் கூட பெருசாக யாரும் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு டிரெக்டர் வந்து அட்லியை கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, அவர் அங்கே போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அது நம்மளாம் நினச்சி பார்த்தாலே அது ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயம். அவர் வாழ்க்கையில் அது ரொம்ப ஈஸியாக நடக்குன்னா அந்த அளவுக்கு அங்கே அவருக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ அவர் தான் யோசிச்சு வைப்பார், தமிழ்நாட்டில் போய் தான் பேசிட்டு போகணும், போய் நம்ம போக வேண்டிய இடத்த போயிட்டு இருப்போம்னு போயிட்டு இருக்காருல இருக்கு. இப்போ இந்த பக்கம் இங்கே விட்டுட்டு ஒரு பாலிவுட் போயிட்டு இப்போ வந்து சாண்டல்வுட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சாண்டல்வுட் தானே அது?
என்ன விட்டோ தெரியல, ஒருத்தருக்கு விட்டு மட்டும் பேர் வைக்கிறீங்க, கடைசியில் என்ன தெரியல. ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம இதே போயிடுவோமே, அது வந்து ஆந்திர பிரதேசம் அப்படி சொல்லிடுவோம் இல்லையா. அல்லு அர்ஜுன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் ஐகான் ஸ்டார், சும்மா இருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புஷ்பாலேருந்து அவரோட லெவல் வேற லெவலில் போயிடுச்சு. இப்போதைக்கு டாப் மோஸ்ட் அதிகமான ஒரு ஆக்டர்ஸில் அதிக சம்பளம் வாங்குறதுல அவர் வந்து முன்னிலையை வகிக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சர்வே போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. இருந்தாலும் வாங்குறதுக்கான ஒருத்து கொடுக்கறதுக்கான ப்ரொடியூசர் இருக்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை, வாங்கிட்டு போட்டுமே இல்லையா. நம்மளும் அவருக்காக பயங்கர ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். புஷ்பா 1, 2 ரெண்டுமே பயங்கர ஒரு பெரிய ஒரு ஹிட் போனது. ஹிட் ஆனதுக்கப்புறம் அவரோட மார்க்கெட் லெவல் வேற லெவலில் தான் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு நார்மலி ஒரு படமாக இருக்காதுங்கிறத இந்த ஒரு ப்ரோமோவில் பார்த்தாலே தெரியுது. ஸோ சன் பிக்சர் கையெழுத்து போட்டு 2 பேரும் முடிச்சுட்டு நேராக யூஎஸ் கிளம்பி அங்கே இருக்கிற இன்ஸ்டியூட்டில் போயிட்டு என்னென்ன பண்ணப்போ அவதார் படம் அந்த படம் இது எல்லாமே இந்த மாதிரி எடுக்கிறாரு. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் ஃபுல்லாக மனிதனுக்கு வந்து அந்த மாதிரி சில கெட்டப்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு ஆக்டிங் பண்ணி கொடுத்து அங்கே ஒரு லைவாக பார்த்தீங்கன்னா குரங்கு நடக்குது, மங்கி பெரிய அவங்க நடக்கிறாங்க. அவதாரோட கெட்டப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ஹியூமனுக்கு அது மாதிரி ஒரு இது விஷயத்தை வச்சு எவ்வளோ பயங்கரமான டெக்னாலஜி வளர்ந்து கிடக்கு பார்த்தீங்களா எப்பா. ஸோ முழுக்க டெக்னாலஜி வச்சு தான் அந்த படம் வரும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சீன் ஒரு இதுக்கு வந்து நம்ம அல்லு அர்ஜுனோட ஃபேஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கே வச்சு பார்க்கும்போது பயங்கரமாக காட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து கேட்கும்போது அவங்களும் பயங்கரம் பிரமிச்சு போயிருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அன்பிலீவபிள் ஸ்டோரி, ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுமே தெரியாமல் சும்மா இப்படி ஒரு விஷயங்கள் எனக்கு அல்லு அர்ஜுன் அழைச்சிட்டு வர, ஒரு ஆக்டர் அழைச்சிட்டு வர, அவருக்கு இப்படி பண்ணி பாருங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஸ்கிரிப்ட், இந்த அளவுக்கு எனக்கு வேணும், எனக்கு இது உங்களால் பண்ண முடியும்னு நீங்கள் தான் பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு தாட் கிரியேட் ஆகி, ஓ மை காட் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை தூக்கிட்டு நம்ம அன்ட்லி வந்துட்டாரு நம்மகிட்ட, டப்பா இது எப்படியாவது பண்ணி பெரிய செலவில் போடும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அழகாக பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம், இன்னொரு பக்கம் உண்மையாகவும் இருக்கலாம். படம் வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லையா. ஓகே கைஸ், ரொம்ப நேரம் இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ நேரம் பேசுறது ரொம்ப டூ மச் அப்படின்னு மனசு சொல்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நம்ம திரும்ப சந்திச்சுட்டு இருப்போம். என்னோட இந்த ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது. பாய்.